வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ரசம் செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும். சரி வாங்க, இப்போ ரசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ரசம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்றாப்புல புளியை ஊற வச்சு அதை நம்ம கரைச்சி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தேவையான அளவு தக்காளியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். தக்காளி அதிகமாக ஆட் பண்ணும்போது ரசம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தக்காளி நம்ம வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சீரகம் 2 ஸ்பூன், வெள்ளைப்பூண்டு, மிளகு, அப்புறம் 2 பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து மைய அரைக்காமல் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு அந்த புளி தண்ணியில் தக்காளியை நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சதை இதோட சேர்க்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் பண்ணுற மாதிரியே லைட்டாக பிசைஞ்சு விடுங்க. ஏற்கனவே தக்காளியை நல்லா நம்ம பிசைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லியோட வாசனை இதில் இருக்கிறதுக்காக நம்ம கொத்தமல்லியோட சேர்த்து லைட்டாக மட்டும் பிசைஞ்சு விடுங்க. ரொம்ப பிசைஞ்சிங்க அப்படின்னா கொத்தமல்லியோட வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ரசத்தோட டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடும். அதனால் லைட்டாக பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் கொத்தமல்லி நம்ம அரைச்ச பொருளோட வாசனை புளி தண்ணியில் நல்லா இறங்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம ரசம் தாளிக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்க்குறோம். கடுகு நல்லா வெடிச்சதும் அதோட 2 பட்டை வத்தை, கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்க்குறோம். இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்க தக்காளி, கொத்தமல்லி கலந்த புளி தண்ணியை இதில் நம்ம ஊற்றணும். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரசத்தை கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதோட புளிப்பு தன்மை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த இடத்துலையே உப்பு செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இந்த இடத்துல உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு நம்ம இதை மூடிடணும். கொஞ்ச நேரத்திலேயே மூடியை ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணணும். ரசத்தை ஃபுல்லாக நம்ம கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ ரசம் கொதிக்க போகுது. ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஓகே, ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு தேவையான ரசம் தயார். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து ரசத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.